Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. Juicy, spark the happiness, quench the thirst, natural. Meenakshi Faculty of Pharmacy. Admissions open for B.Pharm. Apply now. தனுர் ராசி அன்பர்களே, ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? மாதம் தொடங்கும் போது சூரியன் உங்கள் ராசிக்கு பாக்யாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அதன் பிறகு உங்களுடைய ராசிக்கு கலத்திர ஜீவனஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அந்த சூரியனோடு சேர்ந்து அஷ்டமத்தில் இருக்கார். இந்த ரெண்டு கிரகங்கள் அஷ்டமத்தில் இருக்கிறதுல சூரியன் அஷ்டமத்திலிருந்து பாக்கியத்திற்கு வந்து விடுவார் ஒரு 15 நாட்களில். ஆனால் புதன் மாதம் முழுக்க அஷ்டமத்தில் தான் இருக்கார். அடுத்ததாக சுக்கிரன் மாதம் தொடங்கும் போது கலத்திர பாவத்திலிருந்து ராசியை பார்க்குறார். இந்த ஆகஸ்ட் மாதம் 20 தேதியில் அவர் அஷ்டமஸ்தானத்திற்கு வந்து விடுகின்றார். அதனால் சூரியன் முதல்ல இருக்கக்கூடிய நிலையை விட பயிற்சியானதற்கு பிறகு உங்களுக்கு பலன் கிடைக்கும். சுக்கிரன் பயிற்சி ஆவதற்கு முன்னதாக மாதம் தொடங்கும் போது இருக்கக்கூடிய நிலை உங்களுக்கு பலன் கொடுக்கும். ஆக மொத்தம் மாதம் தொடங்கும் போது அஷ்டமத்தில் 2 கிரகங்கள் சூரியன் புதன். அதன் பிறகு சூரியன் அஷ்டமத்திலிருந்து விடுபட்டு பாக்கியத்திற்கு வந்துட்ட பிறகு ஒரு 4-5 நாளில் சுக்கிரன் அந்த இடத்துக்கு வந்துடுவார். அஷ்டமஸ்தானம் 2 கிரகங்களால் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கிறது. அதனால் கவனமாக இருங்க, பி சேஃப் இந்த ஆகஸ்ட் மாதத்தில். அப்படி சொல்லிட்டா அப்போ இந்த மாதம் பெருசாக பலன் ஒன்றும் கிடைக்காதான்னா கட்டாயம் பலன் கிடைக்கும். பொதுவாக நீங்கள் கவனமாக இருக்கணும். எதில் கவனமாக இருக்கணும், யார் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த அஷ்டமத்தில் சூரியன் இருக்கார்ல, அப்போது சூரியன் சொன்னாலே பித்திருக்காரகன் தான், தந்தை தான். தந்தையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் தனுராசியாக இருக்கிறதுனால அப்பாவுக்கு எப்படி பிரச்சனை வரும்? அப்பா பிறக்கும்போது அவருக்கு ஒரு ஜாதகம் இருக்கும், அவருக்கு ஒரு நட்சத்திரம் ராசி இருக்கும். அதுக்கான அம்சம் இப்போ சாதகமாக இருந்தால் நல்லா தானே இருப்பார். கட்டாயம் நல்லா இருப்பார், நல்லாவே இருக்கட்டும். இதை ஜஸ்ட் நம்ம ஒரு எச்சரிக்கையாக தான் சொல்லிக்கொண்டு இருக்கிறோம். ரெண்டாவது, இந்த காலத்தில் ஒரு குழந்தை, அதிகபட்சம் 2 குழந்தை. போன ஜென்ரேஷனில் 2 குழந்தை, அதிகபட்சம் 3-4. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலியில் 10 குழந்தைலாம் இருப்பாங்க, அதுக்கும் மேலெல்லாம் இருப்பாங்க. அப்போது ஒருத்தருடைய ராசிக்கு இது போல் சூரியன் சரியில்லைன்னு சொன்னால் மற்ற எல்லாருக்கும் அப்படியே இருக்குமா? ஒவ்வொருத்தருக்கு நல்லா இருக்கும், ஒருத்தருக்கு நல்லா இல்லாமல் இருக்கும், ஒருத்தருக்கு நியூட்ரலாக இருக்கும்ல. அதனால் முழுக்க ஒருவருடைய ஜாதகத்தை வைத்து இன்னொருத்தருக்கு நம்ம எதுவும் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. நம்ம என்ன சொல்கிறோன்னா, பொதுவாக இங்கே எச்சரிக்கையாக என்ன சொல்கிறோன்னா, சூரியன் 8ல் இருக்கிறதுனால கொஞ்சம் அப்பா மேலே அக்கறை எடுத்துக்கங்க. அப்புறம் சூரியன் சொன்னால் அரசாங்கம், ராஜ்ய பரிபாலனம் அப்படின்றது அர்த்தம், ராஜா மன்னர் அப்படின்றது அர்த்தம். அதனால் அரசாங்க விஷயங்களில் கவனமாக இருங்க. லீகலாக எல்லாமே பக்கவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் எகென்ஸ்டாக போகிறீங்க, இல்லீகலாக ஏதோ பண்ண போகிறீங்க, பண்ணுற ஆசை வருது, யாரோ தூண்டுகிறார்கள், 7 குரு சுக்கிரன் சேர்க்கை இருந்து யாரோ ஒருத்தர் உங்களுக்கு இல்லீகலாக போகிறதுக்கான ஒரு வழியை காமிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளே போய்விடக்கூடாது. தர்மத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது அவசியமான ஒன்று. அந்த சூரியன் யாருன்னா பாக்யஸ்தானத்திற்கு அதிபதி. அப்போ உயர்கல்வி சம்பந்தமான விஷயங்களை சூரியன் தான் உங்களுக்கு அனுகூலம் பண்ணணும். அவர் 8ல் இருக்கார். படிப்பில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி அதை விட்டுறக்கூடாது. சரி, படிப்பு கஷ்டமாக இருக்குது, நம்ம கொஞ்ச நாள் இருக்கலாம், இப்படியாவா இருந்துரும், மாறும் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிங்கன்னா சூரியன் 9ஆம் இடத்துக்கு வருவார், கொஞ்சம் பரவாயில்ல, நம்பிக்கை வரும். 10ஆம் இடத்துக்கு வருவார், இன்னும் சிறப்பாக இருக்கும். அப்படி அடுத்தடுத்த இடங்களில் உங்களுக்கு பலனானது கிடைக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஹையர் ஸ்டடீஸ் பண்ணக்கூடியவர்கள் அதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்றதுனால நம்ம இந்த காலேஜில் சேர்ந்ததே தப்பு, இந்த கோர்ஸ் எடுத்ததே தப்புன்னு அதை விட்டுணுன்றதை நினைக்கக்கூடாது. சரி, இப்போ இப்படி இருக்குது, நம்ம கொஞ்ச நாள் காத்து இருக்கலாம், எல்லா நிலையும் சரியாகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொண்டு இருக்கணும். அதன் பிறகு அந்த சூரியன் 8ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஒரு சில பேருக்கு தேவையில்லாத அவப்பெயர் உண்டாகும். செய்யாத தவறுக்கு பொறுப்பேற்று கொள்ளக்கூடிய ஒரு நிலையானது வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, யாரோடு சேர்ந்து இருக்கிறீங்க அப்படின்றது முக்கியம். நீங்கள் ரொம்ப நல்ல மனுஷன், நீங்கள் நல்ல பையன், நல்ல பொண்ணு, ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஏதோ ஒரு தப்பான காரியங்கள்லாம் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்களோட நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை வரும். தப்பு பண்ண அவங்க எஸ்கேப் ஆகிடுவாங்க, எதுவும் பண்ணாமல் இருக்கக்கூடிய நீங்கள் மாட்டிக்கொள்வீங்க. ஏன்னா இயற்கையில் அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தப்பு பண்ணுறவங்களுக்கு ஒரு அந்த இன்ஸ்டிங்க்ட் இருந்துகிட்டே இருக்கும், எப்போ பிரச்சனை வரும் அப்படின்ற ஒரு உள்ளுணர்வு இருந்துகிட்டே இருக்கும். அவங்க ஜாக்கிரதையாக இருப்பாங்க. ஆனால் தப்பு பண்ணாதவங்களுக்கு அவங்க தப்பு பண்ணல இல்லை, பயம் இருக்காது. அப்போது ஒரு பிரச்சனைனா உடனடியாக அவங்களால தப்பிக்கிறதுக்கு வழி தேட முடியாது. அதனால் நீங்கள் இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. இது எல்லாமே நம்ம எதை வச்சு சொல்கிறோன்னா,
அஷ்டமத்தில் சூரியன் இருக்கிறது, புதன் இருக்கிறது. சூரியன் போன பிறகு கூட சுக்கிரன் வந்துடுது. அதனால் இதெல்லாம் கவனமாக இருக்கணும். நல்ல பலன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சுக்கிரன் ராசியை பார்க்குறார், குருவும் சேர்ந்து ராசியை பார்க்குறார். அதனால திருமண விஷயங்கள் அனுகூலமாக இருக்கிறது. கலத்திர பாவம் பலமாக இருக்கின்றது. தனுர் ராசியில் இருக்கக்கூடிய மனவயது அன்பர்களுக்கு வீட்டில் திருமணத்திற்கான விஷயத்தை பார்த்தா நல்லபடியாக நடக்கும். என்ன சொல்லியிருக்கோம்? வீட்டில் பார்த்தா நல்லபடியாக நடக்கும். நீங்களாம் முடிவு பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது? 8ஆம் இடம் வலுத்து இருக்கு. நீங்கள் செய்யக்கூடிய முடிவு வந்து சாதகமாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதனால கூட பிரச்சனை வரல. அதனால தனுர் ராசி அன்பர்கள், பையனோ பொண்ணோ யாராக இருந்தாலும் பேரண்ட்ஸ் வந்து கல்யாணத்துக்கு பொண்ணு பையன் தேடலாம். தாராளமாக அதற்குண்டான அம்சம் இருக்கிறது. சுக்கிரன் 7ல் இருக்கும்போது, குருவோட சேர்ந்து இருக்கும்போது இந்த விஷயம் வந்து ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் தனுராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வீடு அமையக்கூடிய யோகம் இருக்கிறது. முதல் 20 நாட்களில் நம்ம சொல்கிறோம், ஆகஸ்ட் 1லிருந்து 20 நாளுக்குள்ளே நீங்கள் வீடு தேடினா வாடகைக்கோ அல்லது வந்து விலை கொடுத்து வாங்கிறதுக்கோ நல்ல வீடாக அமையும். வாகனம் அமையக்கூடிய யோகம் இருக்கிறது. ஆபரணங்கள் வாங்கக்கூடிய, அணிந்து கொள்ளக்கூடிய யோகமானது உங்களுக்கு கிடைக்கிறது. ரொம்ப நாளாக வைரம் போடணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் பயம். ஏன்னா வைரம் போடும்போது பிரச்சனை ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. தோஷமான வைரமாக இருந்துடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஜாதகத்துக்கு அது சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். இந்த ஒரு காலத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் முதல் 20 நாட்களில் வைரம் வாங்கக்கூடிய அம்சம் இருக்கிறது. நீங்கள் நல்ல நாள் நேரம்லாம் பார்த்து நல்ல வைரமாக தேர்ந்தெடுத்து தாராளமாக வாங்கலாம். அதன் பிறகு அந்த குரு சுக்கிரன் சேர்ந்து 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் என்னன்னு சொன்னால் வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதுவும் எப்படின்னா நல்ல ஒரு தலைநகரமாக இருக்கும், நல்ல சிட்டியாக இருக்கும், ரொம்ப வசதி அதிகமாக இருக்கக்கூடிய, நிறைய வருமானம் வரக்கூடிய இடமாக இருக்கும். அந்த இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாடு சம்பந்தமாக நீங்கள் முயற்சி பண்ணாலும் அப்படிப்பட்ட ஒரு தேசத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்படி கிடைத்தால் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இதில் 8ஆம் இடம் வரும். 8ஆம் இடம் வலுக்கும் போது இடமாற்றமாகி கண்காணாத தேசத்துக்கு போகணுன்னு இருக்கு. அது முன்னெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். ஏன்னா டிராவல் டைம் வந்து ஜாஸ்தி, உடனடியாக வர முடியாது. ரெண்டாவது அங்கேருந்து கம்யூனிகேஷன் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்களா திரும்ப வந்தாதான், அல்லது வந்து ரொம்ப லேட்டாக தான் கம்யூனிகேட் பண்ண முடியும். இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால வெளிநாடு போகிறதுல பிரியமாக இருக்கும். ஸோ அந்த விஷயம் உங்களுக்கு நல்லா இருக்குது. இதெல்லாம் வந்து குரு சுக்கிரன் 7லிருந்து உங்களுக்கு தரக்கூடிய பலன். அதுக்கு அடுத்ததாக சூரியன் வந்து 8ல் இருந்து 9ஆம் இடத்திற்கு வரும்போது நல்லது நடக்கும் சொல்லிட்டோம். ஸோ சூரியன் சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்க சம்பந்தமான விஷயங்கள், அப்பா சம்பந்தமான விஷயங்கள், அதன் பிறகு வந்து நீங்கள் ஒரு இடத்துல ஒரு படிப்பில், தொழிலில், அதிலெல்லாம் வந்து முதலிடம் பிடிக்கிறதுக்கான முயற்சி, இதெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய 15 நாளுக்கு பிறகு செய்தால் பலன் கிடைக்கும். செவ்வாய் இவர் வந்து ராசிக்கு 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். அது வந்து நல்லது. 5ஆம் அதிபதி 10ல் இருக்கார் அப்படின்றதுனால உங்களுக்கு அது நல்ல பலனை ஏற்படுத்தும். இதனால் வரைக்கும் வெளிப்படுத்த முடியாத திறமைகளை வெளிப்படுத்தலாம். விளையாட்டு வீரராக இருந்தால் நல்ல பலன் கிடைக்கும். கலைத்துறையில் இருந்தால் வாய்ப்பெல்லாம் தேடி வரும். ஆனால் அந்த செவ்வாயை சனி பார்க்கறதுனால நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய துறை சார்ந்த பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்களில் ஏதோ பிரச்சனை வருகிறது அப்படின்னு சொன்னால் அதை வந்து இப்போ வந்து எடுக்கக்கூடாது. இப்போ புதுசாக ஒரு கேஸ் வந்து போடுறது, மற்றவங்களோட வந்து சண்டை சச்சரவு, சொத்து சம்பந்தமான பாக பிரிவினைகள் போன்ற விஷயங்களை செய்யறதை தவிர்க்கலாம். இந்த மாதத்தின் வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது சூரிய நமஸ்காரம். 8ல் சூரியன் இருக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் காலையில் சூரியனை வழிபட்டு நாளை தொடங்கினால் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும்.